இந்த ஆண்டெல்லாம் கடைசியில் 90 ரூபாய் கூட வந்துட்டு. இன்றைக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்தால சின்ன வெங்காயத்தின் வீழ்ச்சி அடைஞ்சு இந்த ஊர்வலில் எல்லாரும் சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறேன். அதான் டேஸ்டும் கூட. அதான் கிலோவுக்கு 250 ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு 100 ரூபா விற்றா இப்போ இந்த மாதிரி நாங்கள் அணு வந்து இந்தியாவினுடைய அவங்களோட அணுகுண்டு தயாரிப்புகளில் விட்டு இந்த கழிவுகளை வச்சு அவன் ரயில்வே தாண்ட வளர்த்து அடிக்கிறான். எங்கள்கிட்ட பலிகாமம் வடமராட்சி உற்பத்தி காலங்களில் இதே கூடுதலான இறக்குமதியாக இறக்கி கொண்டிருக்கேன். என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ தொடர்ச்சியாக இதுதான் போய்கொண்டிருக்கு. வெளிநாட்டு முகத்தில் எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்கே விவசாயம் நிலங்கள் எல்லாம் தரிசி வத்தி கொண்டு போகுது. எங்களோட அறுவடை காலத்தில் மட்டுப்படுத்தி வைக்கணும். ஜாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்னால் நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயத்தின் இறக்குமதி காரணமாக, அதாவது பம்பாய் வெங்காயத்தினுடைய இறக்குமதி காரணமாக உள்ளூர் உற்பத்தியான சின்ன வெங்காயத்தினுடைய விலையிலே வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது என்று சொல்லி பெரிய வெங்காயத்தினுடைய இறக்குமதியை மட்டுப்படுத்த வேண்டும், சின்ன வெங்காயத்துக்கு நிலையான ஒரு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி விவசாயிகள் ஒரு கவனஈர்ப்பு ஏற்படுத்திக்கணும். வணக்கம் ஐயா. வணக்கம். என்னதுக்கான இந்த போராட்டம் நடக்குது? எங்க இந்த வெங்காய விவசாயிகள் உற்பத்தி வெங்காய ஒரு நிர்ணய விலை வேணுமென்று இதுதான் கேட்குறோம். அதாவது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இறக்குமதி செய்யறபடியா சின்ன வெங்காயங்கள் விலை குறைவு. கொஞ்ச காலத்துக்கு முன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் சின்ன வெங்காயம் தான் பாவிச்சு, இப்போ எல்லாருமே பெரிய வெங்காயம் தான் பாவிக்கிறேன். அந்த மாற்றம் எப்படி பார்க்குறேன்? என்னதுக்காண்டியது? இந்த சுகத்துக்காக செய்யணும். அதை இப்போ வேலைக்கு போகிற அப்படி இப்படியானதை சுகத்துக்காக வெட்டுற சுகத்துக்காக செய்யணும். ஆனால் எங்கிட்ட ஊர்வலில் எல்லாரும் சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறேன். அதான் டேஸ்டும் கூட. அதுதான் பெஸ்டான இது. அதுக்காகத்தான் எங்களுக்கு சில இதுகளை செய்து தர ஒன்று நாங்கள் அரசாங்கத்தையும் பேசுகிறோம். பலிகாமம் வடமராட்சி இருந்து எங்களோட வெங்காய உற்பத்தி சீசனில் வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறவங்கன்னா நாங்கள் எங்களோட உற்பத்தி எங்கேருந்து விற்றுக்கொள்ள முடியாத ஏற்படுது. எங்களோட உற்பத்தி அளித்த வார நேரம் இறக்குமதி கூடுதலாக இருக்கிறதால விலை குறைவாக இருக்குது. விலை குறைவால நாங்கள் இங்கே எங்களோட உற்பத்தியை விற்க முடியாத ஒரு கட்டம். காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா அதுக்குரிய பெறுமதி எங்களுக்கு கிடைக்கும். அதனால் எங்களுக்கு கிலோவுக்கு 250 ரூபா முடியுதுன்னு சொல்லி சொன்னால் இங்கே எங்களுக்கு 100 ரூபா விற்றா இப்போ இந்த மாதிரி நாங்கள் எங்கள்கிட்ட இறுதி எடுக்கிறது அதால் முடியாது. அதால் தேவை செய்து இந்த அரசாங்கம் இந்த காலகட்டங்கள் இருந்தாலும் இந்த உற்பத்தி யாழ் மாவட்டத்தில் வர்ற உற்பத்தி வார காலங்களில் இறக்குமதியை குறைத்து தருவணுமென்று தாழ்த்தானது உழவை. சின்ன வெங்காயம் கூடுதலான உற்பத்தி சின்ன வெங்காயம் செய்யறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க? சாதாரணமாக எங்களுக்கு ஒரு 1000 கண்ணு சொன்னால் 3 ரூபா பரப்பு வெங்காயம் நட்டு கிண்டி முடியும் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக குறைஞ்ச கணக்கு 2.5 லட்சம் ரூபா தற்சமயம் முடியும். 2 லட்சம் சொன்னா எங்களுக்கு ஒரு 30 வெங்காயம் தான் 30 வெங்காயம் வரும். 2 லட்சம் பாருங்க 324. சாதாரணமாக 8000 ரூபா எங்களுக்கு அந்த இருக்க முடியுது. நாங்கள் விற்கல 5000 ரூபா விற்றா இந்த மிச்ச பகுதிக்கு நாங்கள் எடுக்கிறோம் இருக்க முடியாது. இப்போ தயவு செய்து இதை இந்த அரசாங்கம் கட்டாயம் உள்வாங்கி என்னென்று விவசாயிகளுக்கு ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்து தரணும். விலை நிர்ணயம் நிச்சயமாக எங்களுக்கு தேரும். விலை நிர்ணயம் சொல்லி இருந்தான்னு சொல்லி சொன்னால் நாங்கள் போய் இதை பயிற்சியை செய்து கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி இருந்தான்னு சொன்னால் காலப்போக்கில் நாங்கள் வெங்காயச்செடியை அறவே கைவிட வேண்டியது இழப்பாடு தள்ளப்படாது. முதல் இதே மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா? இருந்தது. ஆனால் இந்த மாதிரி கூடுதலாக விலை குறைவாக இல்லை. இந்த ஆண்டெல்லாம் கடைசி விலை 90 ரூபாய் கூட வந்துட்டு. நாங்கள் 90 ரூபாய்க்கு வெங்காயம் விற்க ஒன்றுமே செய்யலாம். இதை கேட்க அதிகாரிகள் என்ன சொல்லினோம்? அதிகாரிகள்கிட்ட கூறியிருக்கோம். ஏற்கனவே நாங்கள் எங்கள் ஏரியாவிலே நாங்கள் ஒரு கூட்டம் ஒன்று போட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட கூப்பிட்டு அவருக்கும் தெரிவித்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இந்த மாதிரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இது சம்பந்தமாக பாலிமன்ற கலைக்கு சொல்லி எங்களுடைய விவசாய உற்பத்தி பொருட்கள் அதாவது சந்தைப்படுத்த முடியாத நிலை இருக்கின்றது. அறுவடை காலம் இறக்குமதியான விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுகின்றன. அடுத்தது இன்றைய காலகட்டத்தில் கூலிகள் கூட, விவசாய கூலிகள் கூட நாளாந்த வாழ்க்கை செலவு கூடுறதால விவசாயிகளோட கூலிகளையும் கூட்டிக்கொண்டு போகுது. அதாவது அதுங்க மகையை கூட இங்கே கையில் வெட்டிட்டு இருக்காங்க. முடியலன்றதை பாதாளம் அடித்து வெட்டிக்கிறாங்க. அடுத்தது எங்களுடைய
இறக்குமதியை எப்படி செய்யணும் என்றால் எங்களோட அறுவடை காலத்துல மட்டுப்படுத்தி வைக்கணும். அறுவடை காலத்துல எங்களோட அவ இறக்குமதி செய்யாம ஒன்றும் செய்யலாம், நாட்டை காணாது. அதே நேரத்தில் எங்களோட நாட்டை வளப்படுத்தணும், விவசாயிகளின் உற்பத்தியை அதிகரிக்கப்பட செய்ய வேணும். இளம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு நாடுகள் அளவுக்கு தான் இருக்கணும். அப்ப இளம் சமுதாயத்தை இதுக்கு உள்வாங்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நாங்கள். அப்ப கூடுதலா 65-70 வயசுக்காரன் விவசாயம் செய்யணும். அவன் முடிஞ்சா நாட்டுக்கு விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை. காரணம் என்றால் வெளிநாட்டு முகத்துல எல்லாம் வெளிநாட்டுக்கு செல்றதால இங்க விவசாயம் நிலங்கள் எல்லாம் தரிசி வத்தி கொண்டு போகுது. அரசாங்கம் இதுக்கு ஒரு மாற்று வழியை செய்யணும். இந்த மாற்று வழி செய்தால்தான் நாங்கள் அடுத்த சந்ததியாவது நல்ல முறைக்கு வரும். இதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய இதுல எங்களுடைய விவசாய கணக்குகளை பார்த்துட்டு எல்லாருக்கும் தெரியும். இந்த விவசாய கணக்குல பாருங்க எவ்வளவு முடிவு வேண்டது. ஒரு விவசாயிக்கு கிட்டத்தட்ட இது நான் குறைத்துதான் இந்த கணக்கில் போட்டிருக்கிறேன். இதை விட கூடுதலாக தான் கணக்கில் போய் கொண்டிருக்கு. சரி சரி, முந்தைய இறக்குமதி இருந்ததா? முந்தைய இறக்குமதி இருந்ததுதான் குறையா இருந்தாலும், ஆனால் எங்க இப்ப சனப்பெருக்கம் கூடின காலகட்டத்தில் ஒன்றும் செய்யலாம். விவசாய பிரிவுகளை வந்து நாங்கள் எந்தப்பட்ட முடியாமல் இருக்கிற காரணத்தினால இறக்குமதி வெளிநாடுகளில் இறக்குமதி செய்கிற அந்த பொருட்களை கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு இழந்து தந்தால் எங்களுக்கு விவசாய உள்ளூர் உற்பத்திகளை கொஞ்சம் மேம்படுத்தி இறக்குமதியை முற்று முழுதாக நிறுத்த சொல்லி நாங்கள் அரசாங்கத்தை கேட்க முடியாது. அப்படி நாங்கள் கேட்கிறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதுக்குரிய இதை வந்து நாங்கள் இங்கே இருந்து கொடுக்கணும். அப்போ இங்கே இருந்து கொடுக்குறதுக்கு அளவில் விவசாயிகள் விவசாயிகள் அவ்வளோ இல்லை. இன்னொன்று காலநிலை ஒத்துழைப்பு இல்லை எங்களுக்கு. அந்தந்த சீசனுக்கு எங்களுக்கு காலநிலையும் அப்படி ஒத்துழைப்பு தருவது. காலநிலை மாற்றத்தால நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு கட்டம். ரெண்டாவது கெமிக்கல் திட்டமிட்டதும் அறுவடை காலங்களில் கூட இறக்கப்படுற நினைக்கிறீங்களா? சாதாரணமாகவே ஒரே அளவில். ஆனால் இது வந்து தொடர்ச்சியா இப்போ 5-6 வருடங்களாக தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்குது. அதாவது எங்கள்கிட்ட பலியாமம் வடமராட்சி உற்பத்தி காலங்களில் இதே கூடுதலான இறக்குமதியை இறக்கி கொண்டிருக்கோம். என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போ தொடர்ச்சியா இதுதான் போய்கொண்டிருக்கு. அதாவது சீசன்ல நாங்கள் வந்து விற்க முடியாது. கொஞ்சம் இப்போ இந்த இறக்குமதியை குறைச்சிருக்கணும். குறைக்க இப்போ கொஞ்சம் விலை விற்கிது. இப்போ எங்கள்கிட்ட வெங்காயம் விலை காரணம் சொல்லிச்சுன்னா நாங்கள் வெங்காயம் கண்டி 4 மாதம் முடிஞ்சு. நாங்கள் பங்குனி மாதம் வெங்காயம் கண்டினாங்க 4 மாதம் ஆகுது. பங்குனி மாதம் கண்டின வெங்காயம் இன்று வரைக்கும் நாங்கள் வச்சுருக்கோங்க. அப்புறம் செலவு தான் நாங்கள் இருக்கோம். வெங்காயம் பெறாது. அரசாங்கம் இலவு ஒரு தீர்வு கொண்டு வரலாம் என்றால் அதில் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? முதல் வேண்டுகோளுங்கட ஒரு விலை நிர்ணயம். இந்த விலைக்கு கீழே விற்க வேண்டாம், இந்த விலைக்கு மேலே விற்க வேண்டாம். வெங்காயத்துக்கு சின்ன வெங்காயம் விலை நிர்ணயம் சொல்லி ஒன்று ஒழுங்குமுறையாக இருக்கணும்னு சொல்லிட்டுன்னா நாங்கள் இப்போ பழமையாக செய்கிற மாதிரி செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒன்று இல்லாதால நாங்கள் வெங்காயத்தை செய்து போட்டு இதை கிண்டி கட்டி கொண்டு வர நேரத்தில் இதில் நாங்கள் தோட்டத்தில் பயிர் இருக்கிறதுல 500 ரூபாயும் விற்குது. நாங்கள் எடுத்து அறுவடை செய்து விற்க கொண்டு வர நேரத்தில் 100 ரூபாய் ஆகுது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய மாற்றமான விஷயம். சரி, சும்மா நாங்கள் இப்போ 1000 கண்டு தோட்டத்துக்கு சாதாரண கணக்கு சொல்கிறோன்னு சொன்னாலும் பாத்தி எட்டுறதுக்கு 10,000, நடுறதுக்கு 9,000, இறைக்கிற ஆளுக்கு 10 தண்ணி இறைச்சா 10,000, வெங்காயம் கிண்டுறதுக்கு 9,000, கட்டுறதுக்கு 12,000. இதுக்குரிய வாகன செலவு என்ன, இப்போ வெங்காயத்தில் இட முதல் என்ன, எவ்வளோ மருந்து, உரம், புல்லு பிடுங்குற ஊதி, மண்ணெண்ணெய், அதான் இல்லா போகும். அதோட போடுற மசாலா ஒரு லோட் எரு இந்த விலை 1.5 லட்சம் ரூபா. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள விற்று கொண்டு இருக்கு ஒரு லோட் எரு. முந்தின காலங்களில் 90ஆம் ஆண்டுக்கு முன்னா 2,500 ரூபா 3,000 ரூபா தான் எரு இந்த விலை ஒரு லோரி லோட். இன்றைக்கு பெரிய வெங்காயத்தை இறக்குமதி செய்தால சின்ன வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி அடைஞ்சு போய். அப்போ அதால் அரசாங்கமும் விவசாயிகளும் சேர்ந்து அந்த உற்பத்தியை இறக்குமதியை குறைச்சி சின்ன வெங்காயத்தை விலையை கூட்டணும். அது ஒரு நல்ல பொருள். அடுத்த விவசாயிகளுக்கு 1,20,000 சற்று முன் சொன்னார். 1,20,000 உரத்துக்கு விழுறிக்காது. ஆனால் இப்போ நான் ஒரு முடிவெடுத்திருக்கேன். ஆளுநரோட சேர்ந்து கதைச்சு கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் கூட்டுறவு யாழ்ப்பாணம் அவரோட சாட்சி சகல கூட்டுறவு சங்கங்களுக்கு தொடர்புபடுத்தி அங்கேயும் தொடர்புபடுத்தி விலையை குறைச்சி கொடுக்குறது விவசாயிகளுக்கு. அதுக்கு ஒழுங்கு நான் செய்ய போகிறோம். வடக்கு வடமாகாணத்தை ஃபுல்லாக வடக்கு கிழக்கில், ஏன்னா தனி கிழக்கு இல்லை, வடக்கு கிழக்கில் எல்லாருக்கும் போட்டு செய்கிறதுக்கு ஆவணம் செய்கின்றேன். இதை பற்றி அனைத்து வடமாகாண ஆளுநரும் இனி சம்பந்தப்பட்ட செய்வேன் நினைக்கிறேன். உள்ளுச்சந்தையை கொண்டு வர உள்ளூர் சந்தையில் கொண்டு போய்க்கல 50 கிலோ உண்டால் 50 கோல் நிகர நிறைக்கு 50 கிலோவுக்கு எடுக்கணும். எடுத்து போட்டு பேருந்து 10 கொண்டு களி கொண்டு வருது.
அந்த 10 கொண்டு கழிவே பிறகுதான் கழிக்கணும். அதுல என்ன செய்யணும், சண்டை கூட்டு வரி எப்படி விவசாயம் எடுக்கணும், அப்படி 50 கிலோவுக்கும் வரி எடுக்கணும். 50 கிலோவுக்கும் வரி எடுத்தால் அப்போ அதில் கழிவை கழித்தால் அது எங்களுக்கு அதுலேயும் ஒரு தாக்கம் வராது. எல்லாம் விவசாயிகளும் மாலை விழுது. இப்போ விவசாயத்தை என்னென்னு நாங்கள் இன்றைக்கு எரிவிண்ட விலை என்ன, எரிவிண்ட விலையை பாருங்க, 1.5 கிட்ட போகுது. அப்போ இதை வச்சு செய்யறது. அடுத்தது வந்து இன்னொரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால் அணு 70 பன்னெண்டு ஒரு மருந்து வந்து புல் மருந்து வருது. அணு வந்து இந்தியாவினுடைய அவங்களோட அணுகுண்டு தயாரிப்புகளில் விட்டு அந்த கழிவுகளை வச்சு அவன் ரயில்வே தாண்ட வளர்த்து அடிக்கிறான், அந்த புண்ணுகளை வர விடாமல். எங்கடையாக்களை பெக் பண்ணி இங்கே கடலாலேயோ அதால் வருது. விவசாயம் கிடக்கல நாங்கள் இறக்குமதி செய்ய தடை என்று தான் நம்ம சொல்லுவோம். அது இதால் இறக்கி விட்டு என்ன நடக்குது, அவே கடலால் உணர்ந்து அவங்க விட்டோன்னே எங்கடையாக்கள் பாவம் பிடிச்ச விவசாயிகள் அதை வண்டி அடித்து போட்டு பயிர்களும் அழிஞ்சு போகுது. இது முக்கிய காரணம். அதை முட்டாக அரசாங்கம் சரியான முறையில் நெறிப்படுத்தினால் இதெல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தேவையில்லாத மருந்துகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும். சும்மா ஒவ்வொரு கம்பெனிகள் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் என்ன இதை கொண்டு வருது, நாங்கள் அப்படி செய்கிறோம், இந்த கம்பெனி இந்த மருந்து சரி. எங்களோட விவசாயிகள் கடைக்கு தான் ஓடுவோம். போதும் ஆசிரியர்கிட்ட ஆலோசனை போடுறே இல்லை, விவசாயத்து நக்களத்தின் ஆலோசனை போடுறே இல்லை. அவ போய் என்ன கேட்கணும், எங்களுக்கு சுருள் நோய் விழுது, சுருள் நோய் விழுதுன்னு அவ சொல்லணும். இப்போ மருந்து வந்திருக்கு இன்ன விலை, இதை வேண்டி அடிங்க கொண்டா அங்கே அடித்து அதை ஆன்சர் பண்ணுறே இல்லை, வேலை செய்யாது. வேந்து அது அப்படி கையிலேண்டா ஒரு இன்னும் கொண்டு வந்தது. இப்போ வந்து வியாபார நோக்கம்தான் போகுது, விவசாயிகளுக்கு எதுவித பயனும் இல்லை. நம்மளா வந்து சின்ன வெங்காயம் வந்து பயிர்றதுக்கு எவ்வளோ ஆழம் செல்லுது உங்களுக்கு? 3 மாதம் செல்லும். 3 மாதம். அதுக்குள்ள லாபம் உங்களுக்கு கிடைக்குது இல்லை? லாபம் சரியான லாபம், ஒரு அளவுக்கு லாபம் இருந்தது. அப்போ அந்த லாபத்தை நாங்கள் இப்போ செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கிறோம். எல்லாம் அறவே இருக்கு. இப்போ எங்க கூலி எங்க ஒண்ணு கூலிகளை பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா விளங்கு. இந்த கூலிகள்ல நாங்கள் இதை மெனக்கட்டு அடிச்சிருக்கிறோம். இந்த கூலியை எடுத்து கொண்டு போனால் இவ்வளவு. ஆனா இது நாங்கள் இந்த மட்டுப்படுத்தி தான் அந்த கூலிகளை போட்டுருக்கிறோம், மட்டுப்படுத்தி தான் போட்டுறோம் கூலிகள். இப்போ இன்னொன்று வாழ்க்கையை போடுறோம். அதுக்கெல்லாம் இடத்தேற வேலை அப்படி விவசாய பருவம் இடத்தேற அவையிலெல்லாம் நல்லா இருக்கணும். ஆனால் விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்புன்ற விவசாயி தான் கீழ்த்தனமாக விழுந்து போகின்றோம். விவசாயத்தை செய்கிற கால இல்லாத கட்டத்தில் வந்துட்டோம். ஏண்டா விட்டு வேற தொழிலுக்கு போகிறாங்க. காரணம் என்ன, விவசாயத்தில் எந்த இதில். அப்போ நாடும் பாதாளத்தில் போகும். இதுக்காகத்தான் இந்த வேலையை நாங்கள் ஏற்பாடு செய்ய வழிபட்டோம். சரி, வாழ்முறை போய்